லாஸ்ட் டைம் அந்த Realme P3 வந்து பாத்தீங்கன்னா 15,000 பிரைஸ் ரேஞ்ச் நல்ல ஒரு டிவைஸா இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு Realme P4 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கொஞ்ச நாள் இந்த டிவைஸோட பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த Realme P4 டிவைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல்லா பாத்துடலாம். ஸோ இதான் நமக்கு Realme P4 வர பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு பேக் கேஸ் வந்து இருக்கு. ஜஸ்ட் ஃபிட்டிங் செக் பண்ணிடலாம். இங்கே நமக்கு பர்ஃபெக்டா வந்து ஃபிட் ஆகுது. தென் 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து இருக்கு. டைப் ஏ டு டைப் சி சார்ஜர் கேபிள், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், தென் ஃபைனலா சிம் டூல் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. இங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 3 கலர் ஆப்ஷனோட இருக்கு. ஒன்னு ப்ளூ, இன்னொன்னு ரெட், இன்னொன்னு ஸ்டீல் கிரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர். இந்த ரெட் கலர் பார்க்க நல்லாவே இருக்கு. இந்த டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைடு ஃப்ரேம் அதுக்கப்புறம் பேக் சைடு நமக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில் தான். தென் நீங்க IP65 அதுக்கப்புறம் IP66 வாட்டர் ரேட்டிங் வந்து இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டு விளையாட முடியாது. லேசா தண்ணி பட்டுச்சுன்னா எதுவும் ஆகாது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.58 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க 7000 mAh பேட்டரி இருந்தும் திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. வெயிட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சோ வெயிட் செக் பண்ணும்போது 155 கிராம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்க நம்ம நார்மலா யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் கேலரில யூஸ் பண்ணும்போது 90 FPS வந்து கிடைக்குது. இந்த 144 Hz நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேமிங்ல தான் இருக்கும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 120 Hz தான் நம்ம டிஸ்ப்ளே கிடைக்கும். இந்த டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 சைடு பெசல்ஸ் ரொம்ப மினிமலா வந்து இருக்கு. இந்த டிஸ்ப்ளேயோட கலர் அக்யூரசி நல்லாவே இருக்கு. அந்த பிளாக் எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு. இந்த டிவைஸ் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. இங்க நம்ம 4500 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல வந்து டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்துச்சு. சோ ஓவரால் இங்க நல்ல ஒரு பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து இருக்கு. தென் லெஃப்ட் சைடு நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. தென் கீழே பாட்டம்ல சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 சிம் வந்து போட முடியும். பட் மெமரி கார்டு வந்து போட முடியாது. தென் அது பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட், தென் அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ், அது கீழே வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. நமக்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்கு. அதுவும் நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்காது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Realme P3 இருந்து P4 நமக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு வந்து 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. சார்ஜ் நம்ம பாக்ஸ்லயே வந்து கொடுத்துறாங்க. சோ இந்த டிவைஸோட குயிக் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்தலாம். இந்த டிவைஸ் நம்ம 0 ல 100% ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இப்போ நம்ம டிவைஸ் சுத்தமா சார்ஜ் வந்து கிடையாது. இப்போ சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டா 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் நம்ம 20% வந்து ஏறி இருக்கு. தென் 20 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 36% ஏறி இருக்கு. தென் 30 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 49% வந்து ஏறி இருக்கு. தென் 40 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 61%. இப்போ கரெக்டா நமக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ நமக்கு 88% ஏறி இருக்கு. இப்போ நம்ம டிவைஸ் கரெக்டா 100% சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. எடுத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 18 நிமிஷம். இந்த டிவைஸோட குயிக் சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம 0 ல இருந்து 100 ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 18 நிமிஷம் கிட்ட ஆச்சு. பட் ஒரு சில டைம் நமக்கு வந்து 1 மணி நேரம் 10 மினிட்ஸ்லயே நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அரௌண்ட் நமக்கு 1 hour 10 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 9 hours மேலே வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ்ல இருக்கு. நீங்க கேஷுவல் யூசேஜுக்கு வந்து 2 days கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ கேஷுவல் யூசேஜ்னா வந்து பார்த்தா அப்பப்போ கால்ஸ் பேசுவேன், ஏதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து பாப்பன்ற போது உங்களுக்கு 2 days வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. பட் நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா 1 டேக்கான பேட்டரி கண்டிப்பா இந்த டிவைஸ்ல கிடைக்கும். சோ பேட்டரி பேக்கப் இங்க சூப்பரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஸ்னாப்டிராகன் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7400 Ultra வந்து கொடுத்திருக்காங்க. இங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி நமக்கு ஒரு 9.1 lakhs ஸ்கோர் வந்து கிடைக்குது. தென் CPU throttling டெஸ்ட் நம்ம 79% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா கிடைச்சு. இது நம்ம 3D டெஸ்டோட ரிசல்ட் வந்து பாருங்க. தென் Geekbenchோட ரிசல்ட் வந்து பாருங்க. சோ இந்த டிவைஸ்ல ஹீட்டிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டே டு டே யூசேஜ்க்குலாம் வந்து பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. நீங்க இந்த டிவைஸ் வாங்கிட்டு மல்டி டாஸ்கிங் அதிகமா பண்ணுவன்ற போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தா நல்லாவே இருக்கும். சோ BGMI கேம் பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளால 90 FPS விளையாண்டுக்க முடியுது. அந்த FPS பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 87 88 அந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்குது. இது நமக்கு அந்த சைடுல அந்த கேம் பார்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும். அங்க அதை ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த 144 Hz FPS வந்து கிடைக்கும். இங்க BGMI கேம் பிளே வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ மத்தபடி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க டே டு டே யூசேஜ்ல வந்து நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு பெருசா எங்கேயும் லேக் அந்த மாதிரி பிரச்சனை வந்து கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme OS 6.0 வந்து இருக்கு. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இங்க நம்ம 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட், தென் 4
இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம Realme UI 7.0 வந்து இப்போ கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்கும். நிறைய பேர் Realme UI 7.0 பத்தி வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக 2 வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஒன்று Oxygen 16, இன்னொன்று வந்து ColorOS 16 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம Realme UI வந்து வரும். ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI யூஸ் பண்றது நல்லாவே இருக்கு. இந்த டைம் நமக்கு டிஃபால்ட்டா ஸ்டாக் டைலர் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம நார்மலா கூகுள் டைலர் வந்து கொடுப்பாங்க, தென் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம டைலர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த டைம் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, நம்ம டிஃபால்ட்டா ஸ்டாக் டைலர் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இங்க Realme UI பத்தி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Realme UI சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G நல்லா ப்ராப்பரா வந்து கிடைச்சு, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. கால்ஸும் நல்லாவே இருந்துச்சு. தென் நீங்க Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு NFC சப்போர்ட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். இங்க 2 கேமரா இருக்கு. ஒன்னு 15 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், இன்னொன்னு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்துல இருக்கிறது வந்து ஏர் பிளாஸ்டர் சென்சார். தென் ஃப்ரண்ட்ல நம்ம 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்ல நம்மளால 4K 30 FPS எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல 1080p 30 FPS வீடியோ எடுத்துக்க முடியும். தென் இந்த இமேஜஸ் வந்து பாருங்க, இந்த போட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. சோ இந்த டிவைஸோட போட்டோ அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு டீசென்டான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு சில போட்டோஸ்ல நம்ம எடுக்கும்போது வந்து இமேஜோட கலர் அவுட்புட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுற மாதிரி இருக்கு, அது பார்க்க நல்லாவே இல்ல. நம்ம செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கும்போது வந்து டீடைல் அந்த அளவுக்கு இல்ல, நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பியூட்டி மோட் மாதிரி போட்டு ஸ்மூத் பண்ணி விட்டுருது. தென் போர்ட்ரேட் நம்ம 2x எடுக்கும்போது வந்து இமேஜோட அவுட்புட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க, போர்ட்ரேட் அந்த எட்ஜ் டிரெக்ஷன் எல்லாம் ப்ராப்பரா வந்திருக்கு. இந்த இமேஜ் எல்லாம் வந்து பாருங்க, இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த போட்டோஸ். இங்க மெயின் கேமராக்கு அல்ட்ரா வைட் வந்து பாருங்க, கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது பெருசா டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. தென் இந்த போட்டோஸ் எல்லாமே லோ லைட்ல எடுத்த போட்டோஸ், அவுட்புட் வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசென்டான போட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம பேக் கேமரால 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க 4K 30 FPSல ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஸ்டேபிளா வேணும் அப்படின்னா 1080p 60 FPS போற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமரால 1080p 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. இங்க ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்து போட்டுட்டு இருக்கு, அது வந்து பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இந்த டிவைஸ்ல கேமரா அவுட்புட் பொறுத்தவரைக்கும் ஒரு டீசெண்டா இருக்கு, பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபைனலா பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் 3 RAM வேரியன்ட்டோட வருது. இப்போ 6+128 நமக்கு இப்போ கரண்டா 17,500 கிட்ட சேல் பண்றாங்க. 8+128 நமக்கு வந்து 18,500. 8+256 அது வந்து பாத்தீங்கன்னா 20,500 அந்த பிரைஸ் சேல் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த டிவைஸ்க்கு வந்து பேங்க் ஆஃபர் எதுவுமே வந்து கிடையாது. பட் ஒரு சில சேல் டைம்ல வந்து பேங்க் ஆஃபர் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியன்ட் 6+128 நமக்கு 15,000 கிடைக்கும். அப்ப இந்த டிவைஸ் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸா இருக்கும். டிவைஸ்ல கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டா இருக்கு. சோ மத்தபடி வந்து எல்லாமே சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம நல்ல டிஸ்ப்ளே இருக்கு, பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராவே இருக்கு. நம்ம 8 hours மேலே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. தென் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டே டு டே யூஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசா ஹேங் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சோ ஓவரால் இந்த டிவைஸ் வந்து 15,000 அந்த பிரைசிங்க்கு வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இதே பிரைஸ் ரேஞ்ச் நமக்கு ஓப்போட K13 5G வந்து கிடைக்கும். அதுவும் நல்ல டிவைஸ் தான், அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்போ K13 5G ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ 15,000 அந்த பிரைஸுக்கு இந்த டிவைஸ் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். டிவைஸ்க்கான பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே சோ கைஸ், சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான், நீங்க சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.